நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 2460 கிராம் கமிட்டி சீரமைப்பு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் பொருளாளர் ரூபி மனோகரன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கிராம கமிட்டி சீரமைப்பு பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நெல்லையில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ரூபி மனோகரன், தமிழகத்திலேயே அதிகபட்சமாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில்தான் 300க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கமிட்டி சீரமைப்பு பொறுப்பாளர்களும் 2460 உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிராமங்கள் தோறும் கமிட்டி அமைத்து போய் கமிட்டி அமைத்து, அதாவது பெருந்தலைவர் ஐயா காமராஜர் காலத்தில் கிராமங்கள் எல்லாம் கமிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராம கமிட்டிகள் இல்லாதது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் அவர் முயற்சியினால் இன்றைக்கி கிராமந்தோறும் கமிட்டி அமைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் நகரத்துக்கு ஒரு தலைவர், சட்டமன்றத்துக்கு ஒரு தலைவர், பாராளுமன்றத்துக்கு ஒரு தலைவர், இப்படி நியமித்து இங்கே இருக்கிற பாராளுமன்ற தலைவர் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் ஒரு தலைவர், வட்டார தலைவர் ராதாபுரத்துக்கு. இந்த மாதிரி பல தலைவர்களை நியமித்து அந்தந்த பகுதிகளில் கிராம கமிட்டி கூட்டங்களை ஏற்பாடு செய்து இன்றைக்கி சிறப்பாக நம்முடைய நாங்குநேரி தொகுதி பொறுத்தவரையில் நமக்கு 299 பூத்து இருக்குது. கிராமங்கள்னு சொன்னால் 573 கிராமங்கள். 573 கிராமத்துலேயும் நாங்கள் கமிட்டி போட்டிருக்கோம். ஒவ்வொரு கமிட்டியிலையும் 5 பேர்லேருந்து ஆரம்பித்து 25 பேர் வரைக்கும் இருப்பாங்க ஒரு கமிட்டியில். அந்த வகையில் இன்றைக்கி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கூட்டத்தில் எல்லா முக்கிய தலைவர்கள், அதாவது திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தில் எல்லாம் எப்படி இந்த நிகழ்ச்சியை பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் போட்டு ஒவ்வொரு கிராம தலைவர்களையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 2460 இது இருக்குது. இதுதான் தமிழகத்திலேயே நாங்குநேரி தான் அதிகபட்சமான அந்த கிராம கமிட்டியை கொண்ட ஒரு தொகுதியாக இருக்குது. அதனால் அது எங்கள் தலைவரே என்னை பாராட்டியிருக்காங்க.